ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்களுக்கு எக்ஸ்டர்ட் பைக்கர். நிறைய பேர் வந்து இந்த ரிங் லைட் எப்படி மாற்றுறதுன்றத வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் டிஎம் பண்ணிங்க, இது மாற்றுறது ஓகே, பட் ஆனால் எப்படி ஒயரிங் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். அது இங்கே நான் சின்னதாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே காட்டிடுறேன். அதாவது ரிங் லைட்டில் வந்து வர்ற எக்ஸ்டென்ஷன் இந்த ஒயர் இருக்குல்ல, இது கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க. லைக் எப்படின்னா இதில் வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. பாசிட்டிவில் இது ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். ஸோ இதுலேயும் அதே தான், பாசிட்டிவில் கொடுத்துருங்க. நெகட்டிவ் வந்து பிளாக்கில் கொடுத்துருங்க. ஸோ ஸ்விட்சில் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னா, இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. நம்ம இது ரிங் லைட்லேருந்து வர்ற ஒரு பாசிட்டிவ் ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு லைன் எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் லைன் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் லைன்லாம் இல்லை, இது ஸ்விட்ச் வந்துட்டு கட் ஆஃப் பண்ணுறது தான். இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா சப்ளை வரும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சப்ளை வராது. இப்போது இதில் ஒரு பாசிட்டிவ் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்விட்சில் இன்னொரு ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை கொண்டு போய் உங்களுடைய பிரேக் லைட்டுக்கு வர ஸ்விட்ச் இருக்குல்ல, அதில் ஒயரிங்கில் ப்ரௌன் கலரில் இருக்கும். உங்கள் பேக் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு ஒயர் வரும். தென் இன்னொன்று வந்து க்ரீன் வித் கலர்டில் ஒன்று இருக்கும். ப்ரௌனில் தான் சப்ளை வரும். ஸோ இந்த ஒயரை கொண்டு போய் ப்ரௌனில் ஃபிட் பண்ணிடுங்க. தென் இந்த ஒயர் இதில் ரிங் லைட்டில் வர்ற மைனஸை என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று பாடி எர்த்தில் கொடுங்க, இல்லை அப்படின்னா உங்கள் வண்டியில் எர்த்து ஒயரு பிளாக் கலரில் எங்கே இருக்கோ அந்த லைனில் வந்து இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து கரண்ட் வர்றது இந்த இடத்துல சப்ளை ஆகி உள்ளே போகும், உங்களுக்கு லைட்டு க்ளோ ஆகும். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு போகிற சப்ளை வந்து இங்கே கட் பண்ணி விட்ரும். இதுக்கு போகிற சப்ளை இங்கே கட் பண்ணிடும். சப்ளை இதில் மட்டும்தான் நிற்கும், இதில் போகாது. ஸோ இவ்வளோ தான் செட்டப்பு. நான் உங்களுக்கு சொன்ன செட்டப்பில் இங்கே ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். பேட்ரி, ரிங் லைட் ஒயரிங் பார்த்தீங்கன்னா, ரிங் லைட்டில் இந்த வர பாசிட்டிவ் ரெட் கலர் பாசிட்டிவ், பிளாக் வந்து எர்த்து ஓரமாக இருக்கட்டும். தென் ஸ்விட்சில் வந்து ஒரு இடத்துல பாசிட்டிவ் இங்கே நம்ம டெர்மினல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சோட ஒயர் இது, ஒரு பாசிட்டிவ் டெர்மினலை ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொரு டெர்மினலை கொண்டு போய் பேட்டரியில் இருக்க பாசிட்டிவில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இதில் இருக்கிற பிளாக் இருக்குல்ல, அதாவது ரிங் லைட்லேருந்து வர பிளாக் லைட் எடுத்து, பிளாக் ஒயர் எடுத்து நம்ம மைனஸில் கொண்டு போய் வைக்கணும், பேட்டரியோட மைனஸில். சிஸ்டம் ரெடி. இப்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். லைட் ஆஃப், ஆன், ஆஃப், ஆன், ஆஃப். இவ்வளோதான் சிம்பிள். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரிங் லைட்லேருந்து வர ரெண்டு ஒயர், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், ரெட்டு பாசிட்டிவ் பிளாக்கு நெகட்டிவ். பாசிட்டிவ் கொண்டு வந்து எக்ஸ்டென்ஷனில் ஒரு பாசிட்டிவ் லைனில் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் லைனு ஒரு எர்த்து ஒயர் மாதிரி கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்விட்சுக்கு வரும்போது ஸ்விட்சில் ரெண்டு ஒயர் வரும். ஒரு ஒயரை வந்து பேட்டரியில் கொடுத்துருங்க. அதாவது நம்மளுடைய பிரேக் லைட்டில் இருக்கிற ப்ரௌன் கலர் ஒயரில் லிங்க் பண்ணிடுங்க. இன்னொரு ஒயரை வந்து உங்களோட ரிங் லைட்டில் வர ரெட் கலர் ஒயர் இருக்குல்ல பாசிட்டிவ், அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்விட்சில் வர ரெண்டு ஒயரை இப்படி ஜாயின் பண்ணிட்டு ரிங் லைட்லேருந்து வர நெகட்டிவ் வந்து மைனஸ், அதாவது பிளாக்கை வந்து நீங்கள் பேட்டரியோடைய டெர்மினலில் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வண்டியில் இருக்க பாடி எர்த்து இருக்குல்ல அதில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஒயரிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாக் லைனில் இந்த பிளாக்கை கொண்டு போய் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்விட்சை நீங்கள் எங்கே நீங்கள் பில்ட் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நீங்களே ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் உங்கள் வண்டிக்கு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமலே போகிறீங்க. நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஏன்னா வியூஸ் பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரல, என்ன இவ்வளோ வியூ போயிருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டுருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.